தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அம்மா, உங்களுக்கு சீக்கிரமா சரியாகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதுமா. இதுக்குள்ள 11 ரூபாய் காசு வச்சு முடிஞ்சிருக்கு. என்ன 11 ரூபாயா? இத போய் என்ன கட்ட சொல்ற? அம்மா, இது சாமி விஷயம்மா. இவ்வளவுதான் வைப்பாங்க. இது உங்க கையில கட்டிக்கிட்டீங்கன்னா உடம்பு சீக்கிரமா சரியாயிடும். அது எப்படி உனக்கு தெரியும்? எங்க ஊர்ல எல்லாம் இப்படி பண்ணி நான் பாத்திருக்கேன். அது உங்க ஊர்ல, இங்கெல்லாம் அப்படி கிடையாது. அம்மா, எந்த ஊரா இருந்தாலும் சாமி ஒண்ணுதானம்மா, அதோட சக்தி ஒண்ணுதானம்மா. ஏய், என்ன உன் பிரச்சனை? எதுக்கு நீ இப்ப வந்து எனக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க? இது உங்க கையில கட்டி சரியானதுக்கு அப்புறம் கொண்டு போய் அம்மன் கோயில் உண்டியல்ல போடணும். ஏய், இந்த கதையெல்லாம் உன்னோட வச்சுக்க. எடுத்துட்டு போ, முதல்ல எடுத்துட்டு போ. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. சீக்கிரமா சரியாக வேண்டாமா? சும்மா கட்டிக்கோங்க. அது பாட்டுக்கு உங்க கையில இருக்க போது அது என்ன பண்ண போகுது? நீங்க ஒன்னும் வெளியவும் போக போறது இல்ல. கையை நீட்டுங்கம்மா, நீட்டுங்க. அம்மா, என்னம்மா சாமி காசை தூக்கி வீசுறீங்க? சொன்னா புரியாத உனக்கு? அறிவில்ல? எதை கொண்டு வந்து யார் கையில கட்டுற? பிரேஸ்லெட்டும் காஸ்ட்லி வாட்சும் கட்ட வேண்டிய கையில அழுக்கு துணியை கட்ட பாக்குறியா? ஓடி போயிடு. ஆளும் மூஞ்சியும் வந்துட்டான். மகமாயே, மன்னிச்சிருமா, கோவப்பட்டுறாத. சரிம்மா, உங்களுக்காக நான் கட்டிக்கிறேம்மா. இதத்தான் நான் அப்பவே சொன்னேன், நீ கேக்கல. உனக்கெல்லாம் தூக்கி வீசினாதான் புரியுதுல்ல? ஆளு பாரு, வந்துட்டா பெருசா. சுந்தரவள்ளி, முக்கியமான எதுவும் வேலையா இருக்கியா? முக்கியமான வேலையில ஒண்ணும் இல்லைங்க. உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனாலதான் ஆபீஸ்க்கு போகாம ஃபைல வீட்லயே பாத்துட்டு இருக்கேன். என்னாச்சு? உடம்புக்கு என்ன பண்ணது? ஏற்கனவே சுரேகா வேற உடம்பு சரியில்லாம இருக்கா. என்னங்க, எதுக்கு இப்படி வாய வைக்கிறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். என்ன அது பிடிக்கலையா? எனக்கும் ஏதாவது நோய் வரணுமா? ஏய், நான் ஒரு அக்கறையில கேட்டேன், நீ பாட்டுக்கு இப்படி மாத்தி பேசுற. ஓ, அக்கறையில. அதை இப்படிதான் கேப்பீங்களா? அப்பா, இந்த வீட்ல ஒவ்வொருத்தருக்கா இப்படி நோய் வந்துகிட்டே இருந்தா எப்படி தாங்க முடியும்? அதுவும் என்னாலலாம் அதை தாங்கவே முடியாது. பாவம் சுரேகா, அவ குழந்தை, அவ எப்படி தாங்கிக்கிட்டான்னு தெரியல. இதே மாதிரி தானே நந்தினிக்கும் இருக்குன்னு கேட்பேன். நீ அப்புறம் சண்டை போடுவ. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? அதான் கேட்டுட்டீங்களே. இல்ல, ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல அவளை பத்தி ஒரு தடவையாவது புகழ்ந்து பேசலன்னா உங்களால முடியாதுல்ல? இங்க பாரு சுந்தரவள்ளி, ஒரே வீட்டுல அடுத்தடுத்து 2 பேருக்கு அப்பம் போடுது. ஒருத்தரை ஒரு மாதிரியும் இன்னொருத்தரை வேற மாதிரியும் ட்ரீட் பண்ணா யாருக்கா இருந்தாலும் வரக்கூடிய கேள்வி தானே. சுரேகாவும் அந்த வேலைக்காரியும் ஒன்னான்னு நான் கேட்பேன். அதுக்கு உங்களுக்கு கோவம் வரும். தேவையில்லாம ஆர்கியூ பண்ணுவீங்க. எதுக்கு இந்த பேச்சு? விடுங்க. நான் சொல்றதுக்கு கவுண்டர். சரி, அதை விடு. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். எது வேணாலும் சொல்லுங்க, ஆபீஸ்க்கு மட்டும் போக சொல்லாதீங்க. அது மட்டும் என்னால முடியாது. ஏய், நீ என்ன சின்ன பசங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு பயப்படுற மாதிரி பேசிட்டு இருக்க? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நந்தினியை பார்த்தேன். என்னங்க, அவ என்னமோ அமெரிக்கால இருக்கிற மாதிரி, நீங்க லண்டன்ல இருக்கிற மாதிரி இப்பதான் பாத்தேங்கிறீங்க. ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க. என்னத்த சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. நான் சொல்றதான் கேள. ஓகே, அவளை பத்தி பேச்சு எடுத்தாலே எனக்கு கோவம் வருதுல. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, கேக்குறேன். சரி, கொஞ்சம் பொறுமையா கேள. நந்தினி என்ன சொன்னான்னா, சுரேகாவுக்கு இப்ப உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா, முதல் தண்ணியை ஊத்திடலான்னு சொன்னான். ஓ, பரவாயில்லையே. அது இப்போ? அது நம்ம சௌரியம் தான். இன்னைக்கே ஊத்துறதா இருந்தாலும் ஊத்திடலாம். ஆமா ஆமா, சீக்கிரமா ஊத்துனா நல்லது தானே. அப்ப அதே மாதிரி செஞ்சிடலாம், பண்ணிடலாம். அப்ப சரி, பண்ணிடு. ஹலோ ஹலோ, என்ன நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, சுரேகாக்கு நல்லா ஆயிடுச்சு, தண்ணி ஊத்தணும்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ணணும்? உன் பொண்ணுக்கு நீ தானே எல்லாம் பண்ணணும்.
அதெல்லாம் சரிதான். பட் அதெல்லாம் தெரிஞ்சா நான் பண்ணுவேன். எனக்கு தான் தெரியாதே. தெரியாதா? எப்படிங்க? வீட்ல முன்னாடி யாருக்காவது அம்மா போட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்? இல்லனா உனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வாங்க. சொல்லுங்க, எப்படி பண்றது? சரி, இப்போ உனக்கு தெரியலன்னா என்ன, மாதவி செய்ய சொல்லு. ஐயோ, எனக்கே தெரியாதுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் மாதவிக்கு எப்படி தெரியும்? ஆனா நல்லா சதி வேலை பண்றது, போட்டு கொடுக்கறது, ஏத்தி விடுறது, ஒட்டு கேட்கறது, இதெல்லாம் மட்டும் அவளுக்கு நல்லா தெரியும். போதும். இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் இப்ப இங்க வந்தீங்களா? முதல்ல இதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உனக்கும் தெரியாது, உன் பொண்ணுக்கும் தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி எல்லாம்? அப்போவாச்சும் நந்தினியோட அருமை உனக்கு தெரியணும்னு தான். சுரேகாவுக்கு தண்ணி ஊத்தணும்னா இந்த வீட்டுல நந்தினி விட்டா வேற ஆளே இல்லைங்கிறது புரியுதா உனக்கு? என்னது இது? நேரம் பார்த்து குத்தி காட்டிட்டு இருக்கீங்களா? உண்மையை சொன்னேன். இல்ல நந்தினி எல்லாம் என் பொண்ணுக்கு தண்ணி ஊத்தக்கூடாது, என் ஸ்டேட்டஸ்னா அவ ஸ்டேட்டஸ்னா அப்படின்னு நினைச்சுன்னா யாராச்சும் கோடீஸ்வர ஃப்ரெண்டை தான் வர சொல்லணும். போன் பண்ணி வர சொல்றியா? யார் வரான்னு பாக்குறேன். என்ன வரமாட்டாங்கல்ல? தகுதியும் பணமும் ஸ்டேட்டஸும் எல்லா இடத்துலயும் உதவாது. குணம் வேணும். ஆமா ஆமா, அந்த வேலைக்காரிக்கு நிறைய குணம் இருக்குதான், அதெல்லாம் விடுங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம்தான், வர வர நீங்க பேசுறது இருக்கு பாருங்க, இந்த வீட்டு மனுஷன் மாதிரியே பேசுறது இல்ல. அது சரி, அதெல்லாம் எடுத்துட்டு போட்டோம். நீ என் கூட வா. எங்க வரணும்? நந்தினி மேல இவ்வளவு வன்மத்தோட இருக்கல்ல, வந்து பாரு, புரியும். என்ன? நான் தான் வான்னு சொல்றேன்ல. பாத்தியா? நந்தினி, சொல்லுங்க ஐயா. என்னவா பண்ணிட்டு இருக்க? ஐயா, தண்ணிய கொதிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சுரேகா அம்மாக்கு பச்சை தண்ணி ஒத்துக்காது, அதான் தண்ணிய விளாவி கொஞ்சம் மஞ்சள் வேப்பில எல்லாம் போட்டேன். கொஞ்ச நேரத்துல நம்ம தண்ணி ஊத்திடலாங்க ஐயா. சரிம்மா, பார்த்து செய்ய. வேற ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடு. சரியா? சரிங்க ஐயா.